சவுதி அரேபியாவில் வந்து ஒரு மனதை நெகிழ வைக்கும் ஒரு செயல். அதாவது தன்னுடைய சகோதரன் வந்து ஒரு ஆள் வந்து கொலை பண்ணிடுறாப்புல, ஒரு சவுதி. அது 2 பேருமே சவுதி தான். அப்போது அங்கே வந்து என்னன்னாக்க கொலைக்கு கொலை. குர்ஆன் என்ன சொல்லுது, ஒருத்தனை அநியாயமாக ஒருத்தன் கொலை செஞ்சிட்டான்னாக்க அந்த கொலைக்கு தண்டனை வந்து கொலை தான் அப்படிங்கிறது குர்ஆனுடைய சட்டம். அதே சமயத்தில் விரும்பி அவர்களுடைய இரத்த பந்தங்கள் வந்து இல்லை நான் வந்து மன்னிச்சிடறேன், அல்லாவுக்காக மன்னிச்சிடறேன்னாக்க அது வேறு விஷயம். அதுதான் அந்த செய்தியை பாருங்கள். சவுதி அரேபியாவிலிருந்து ஒரு மனதை தொடும் சம்பவம். நீங்கள் எங்களுக்கு ஹமீஸ் முசைத் அபாவை முழு சவுதி அரேபியாவுன்னு கொடுத்தாலும் நாங்கள் அதை இன்னும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அல்லாஹ்வின் திருப்திக்காக தனது சகோதரன் கொலையை மன்னித்த ஒரு சவுதி குடிமகன் மனதை தொடும் கூற்று இது. அதாவது என்னுடைய சகோதரனுக்கு ஈடா நீங்கள் இந்த முழு சவுதி அரேபியா கொடுத்தா கூட அது ஈடாகாது அப்படிங்கிறார். ஆனால் அடுத்தாப்புல அவர் சொன்னது தான் மிக சிறந்த ஒரு வார்த்தை. அதாவது நான் வந்து இன்றைக்கி இறைவனுக்காக நாளைக்கு வந்து எங்களுக்கு நன்மை கிடைக்கட்டும், என் சகோதரனுக்கு நன்மை கிடைக்கட்டுங்கிறதுக்காக சம்மந்தப்பட்ட அந்த ஆளை வந்து நாங்கள் மன்னிச்சு விட்டுறோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே ஆரவாரமாக அப்படியே, அதாவது கைகளை உயர்த்தி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறத நம்ம பார்க்குறோம். உண்மையிலேயே இது வந்து மன்னிக்கக்கூடியது. அதாவது அவர்கள் விரும்பினா மன்னிக்கலாம். இங்கே நம்ம நாட்டில் அப்படி கிடையாது. ஜனாதிபதிகிட்ட வந்து அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. அதாவது தூக்கு தண்டனை கைதியை, ஆயுள் தண்டனை கைதியெல்லாம் வந்து ஜனாதிபதிகிட்ட கொடுக்குறாங்க. அது தவறு. அந்த குறிப்பிட்ட சம்மந்தப்பட்ட மகனோ மகளோ சகோதரனோ அதை வந்து செய்யணும். அதான் அந்த செய்தியிலேயே தொடர்ந்து வருது. தன் சகோதரனின் இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது, யாராலும் அவனை திரும்ப கொண்டு வர முடியாது. எனவே தியா அல்லது வேறு எந்த வகையான இழப்பீட்டையும் கோருவதற்கு பதிலாக அவர் அல்லாஹ்விடம் வெகுமதி அசர் கேட்டார். لو أعطيتونا الخميس وضها المملكة كلها أعطيتونا إياها في خوي ما أخذناها، ولكن نبغى الجنة. حنا عفينا الوجه الله. தலை வெட்டுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் கொண்டு வந்துட்டாங்க தலை வெட்டுறதுக்காக. இப்போ பொதுவாக பப்ளிக்கில் தானே வச்சு வெட்டுறது. அந்த டயத்தில் ஒரு மன்னிச்சிட்டேன்னு சொன்ன உடனே எல்லாரும் சந்தோஷத்தில் அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறாங்க. பாருங்கள். இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா? ராஜீவ் கோஸ்வாமி, இவனை பற்றி பழைய ஆட்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதாவது விபி சிங் வந்து மண்டல் கமிஷனை வந்து அறிமுகப்படுத்தும் போது பிசி ஓபிசி இவர்களுக்கு இடஒதுக்கீடு தனியாக கொடுக்கணும், அவர்களை விருதாச்சார அடிப்படையில் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வேஷன் கொடுக்கும்போது அதை வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீக்குளித்தவன் இவன். ஆனால் காப்பாற்றி அதுக்கு பிறகு இது வந்து இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நான் இருக்கவே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டான் ஃபேமிலியோட. இவன் ஒரு பிராமின். எந்த அளவு வன்மம் இருக்கும் பிசி ஓபிசி மேலே. அவர்கள் வந்து அதாவது சமூக அந்தஸ்து பெற்றுவிடக்கூடாது, அவர்கள் வந்து நமக்கு சரிசமமாக உட்காந்துடக்கூடாது, நாம் இத்தனை வருஷம் நாம் வந்து அனுபவிச்சுட்டு இருந்தோமே, அதில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து நம்ம சகோதர இந்துக்களுக்கு கொடுப்போமே அப்படிங்கிற அந்த எண்ணம் வராமல், இது ஒரு பிராமணனுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த பிராமணர்களுக்கும் இந்த எண்ணங்கள் தான். ஆனால் வந்து பாருங்கள், இந்த சூத்திர சங்கிகள் இருக்காங்களே, இவன் வந்து இந்த பிராமின் வந்து போராட்டம் இதுக்கெல்லாம் வரமாட்டான். பாபர் மசூதி இடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை கிறிஸ்துவ மிஷினரி தாக்குறதா இருக்கட்டும், இப்படிப்பட்ட சிறுபான்மையினர்கள் பீஃப் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு வெட்டுறதா இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து இவன் வரமாட்டான் களத்துக்கு. இந்த பிசி ஓபிசி ஆட்கள் இருக்கானுங்கள்ல, இவனுங்களை வந்து இந்த சூத்திர சங்கிகள் இவங்கள வந்து அனுப்பி விடுவானுங்க. அவன் போய் அங்கே போயிட்டுக்கிட்டு வெட்டு குத்துன்னு நின்று கடைசியில் வந்து ஜெயிலுக்கு போவான். இது பாருங்கள், இடம் வந்து ஜபல்பூர், மத்திய பிரதேசம். ஒரு தேவாலயம் அங்கே வந்து தாக்கப்படுது. ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிட்டபடி ஒரு இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் தேவாலயத்திற்குள் நுழைந்து அதை சேதப்படுத்தி கற்களை வீசினர். தேவாலயம் மத மாற்றங்களில் ஈடுபட்டதாக ஒரு குற்றம் சாட்டினார். பாருங்கள், இதுதான் நம்ம பார்க்குறது. எந்த அளவு அந்த மக்களை வந்து
அடித்து நொறுக்கிறான். இங்கே நம்ம நாட்டை விட அங்கே வந்து ரொம்ப மோசம். வட மாநிலங்களில் தலித்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் நடத்துறது இந்த பிராமின்ஸு. அப்போ வந்து அவங்கெல்லாம் வந்து கிறிஸ்துவர்களாக முஸ்லீம்லாம் மாறிட்டாக்க நமக்கு அடிமைகள் எங்கே கிடைப்பாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் இவனுங்க வந்து அதை வந்து பெரிய பிரச்சனையாக்குறது. அது பாருங்கள், இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் தீ குடிக்கிறான் பாருங்கள். கடைசியில் காப்பாற்றிட்டு தேவையில்லை, அப்படியே போய் சாப்பிட்டோன்னு விட்டுருக்கலாம். ஏன்னா இதுதான் வந்து உண்மை நிலவரம். இந்த சூத்திர சங்கிகளுக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்க, அங்கே போய் அந்த தேவாலயத்தை போய் அடிக்கிறதும் கொல்றதும், அவங்கள வெட்டு குத்துன்னு நிற்கிறதும், கடைசியில் ஜெயிலு, வாழ்நாள் ஃபுல்லாக ஜெயிலு, இப்படியே அலைஞ்சிக்கிட்டு வாய்தா வாங்கிட்டு நிற்பானுங்க. இதுதான் வந்து யதார்த்தமான நிலைமை. இதை என்னைக்கு வந்து சூத்திர சங்கிகள் புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அவர்கள் உருப்பிடுவாங்க. இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா? தேவர் சமுதாயத்தை சேர்ந்த மணிகண்டன் வந்து அருமையான ஒரு பேச்சு சொல்லியிருக்காரு. அதாவது பொன்மாணிக்கவன் வந்து இந்து மதத்தை காக்கிறதுக்கு கல்லர்களும் மறவர்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுனதாக பேசியிருக்காரு. இவ்வளோ பேசுகிறவர் ஏன் பிராமணர்களையும் கூப்பிட மாட்டேங்கிறார் அப்படின்னு ஆதங்கப்படுறார். உண்மை தானே? எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் அத்தாரிட்டி பிராமின்ஸ் தான். இந்து மதத்தை இப்போ எடுத்துக்கிட்டிங்கனாக்க A to Z எல்லாமே பிராமின்ஸ் தான். ஆனால் அடி வாங்கிறதுக்கு, கோர்ட்டு கேஸுன்னு அலையிறதுக்கு, கொலை பண்ணுறதுக்கு, தூக்கு மாட்டிக்கிட்டு சாவுறதுக்கு அதுக்கு மட்டும் தேவர் சமூகம் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி தானே? என்னங்க இது? இப்போ பொன்மாணிக்கு ஒரு படித்த ஆள் இப்படி வந்து ஒரு மடத்தனமான கோரிக்கையெல்லாம் வைக்கிறாரு. அவர் போய் பிராமணர்களை போய் கூப்பிட வேண்டியது தானே அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக உங்களுக்கு திமுகவுக்கு பிரச்சனை இருந்துச்சுனாக்க அது வேறு விஷயம். அதுக்காக இந்து மதத்தையும் தேவர் சமுதாயத்தையும் இழுக்கிறதுக்கு நீங்கள் யாருன்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி தானே? இப்படி இந்த மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாக்க இது மாதிரி மதத்தை வச்சு வயிறு வளர்க்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை குறையும் இல்லையா? வணக்கம். நான் தாய் தமிழ் அறக்கட்டளை திருநெல்வேலி மணிகண்டன் பேசுறேன். தற்போது ஒரு வீடியோ ஒன்று சமூக வலைதளத்துல பார்த்தேன். முன்னாள் சிலை கடத்தல் பிரிவு ஐஜி பொன்மாணிக்கவேல் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாங்க. அந்த பேட்டியில ரொம்ப ஆக்ரோஷமா பேசியிருந்தாங்க. அதாவது இந்து மதத்தை காக்க ஈச நாட்டு கல்லர்களும் செம்மநாட்டு மறவர்களும் வரணும் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அவரால் ஒரு பிராமணர்கள் வரணும்னு சொல்ல முடியல. இந்து மதத்தை காக்க பிராமணர்கள் பொங்கி எழுந்து வாங்கன்னு அவர் சொல்ல வேண்டியதானே? ஏன் இன்னும் ஈச நாட்டு கல்லர் வாங்க, செம்மநாட்டு மறவர் வாங்க? அப்போ இந்து மதத்தை காக்க இவங்களை மட்டும் தான் நீங்க கூப்பிடுவீங்களா? தேவர் சமுதாயத்தை மட்டும் தான் கூப்பிடுவீங்களா? எனக்கு அதுதான் ரொம்ப வேதனையா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. இன்னும் எங்களை வந்து நீங்க பகடக்காயா யூஸ் பண்ணவே அந்த மைண்ட் செட்ல நினைக்க கூடாது. அதாவது ரொம்ப தவறான வார்த்தைகள் அந்த வார்த்தைகள். தேவர் சமுதாயத்தை அதாவது பொன்மாணிக்கவேல் அவர்களுக்கும் திமுகவுக்கும் ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனை இருந்தா நீங்க உங்க பேரை சொல்லி நான் பொன்மாணிக்கவேல் வந்து திமுக எதுக்குன்னு சொல்லி எடுத்துக்கோங்க, அது தப்பு இல்ல. தேவர் சமுதாயத்தை இந்து மதத்தையும் பகடக்காயா உபயோகப்படுத்தாதீங்க. இந்து மதத்துக்கு பிரச்சனைனா ஏன் வந்து ஒரு பிராமணர்களை வர சொல்லி நீங்க வந்து ஒரு 100 பேரை வச்சு மறியல் பண்ண வேண்டியதானே? அந்த விஷயம், அதாவது தொடர்ந்து இந்து மதத்தை காக்கிறதுக்கு வந்து கொலையாவதும் கொலையாளிகளாவதும் தற்கொலை செய்து கொள்வதும் முக்குளத்தோரா இருப்பது எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இனி வருங்காலம் இந்த மாதிரி தொடரக்கூடாது அப்படின்னு தான் நான் என்ன போன்றவர்கள்லாம் நாங்க சொல்றோம். அதாவது முரட்டுத்தனமா சிந்திக்கக்கூடிய ஒரு சமூகம் முக்குளத்தோர் சமூகங்கிறனால